ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைக்கான சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக தான் இருப்பாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு மானிட்டர் பரல கிளாஸ் லீடர் அவர் வந்துட்டு ஒரு 4-5 பசங்க போட்டு அடிப்பாங்க அதனால ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அந்த பசங்க எல்லாரையும் அடித்து விரட்டி விட்டுட்டு இவருக்கு கூட்டு வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சி போயிடும் உன்னை என்ன சொல்லுவான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான் ஹீரோயின் என்னடா சொல்கிற என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு உடனே என்ன சொல்வாருன்னா நான் உனக்காக தான் நான் சண்டை போட்டேன் எல்லாம் சரிதான் அதுக்காக உடனே பிடிச்சிருக்குன்னு அர்த்தமான்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க உடனே அவர் என்ன சொல்வார் இல்லை நான் இன்னைக்குன்னு சொல்லலை எப்போ உங்களை முதல் தடவை பார்த்தனோ அப்போவே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு என்னோட லவ்வை நீ வந்து அக்செப்ட் பண்ணிப்பே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு நீ வந்து கிளாஸ் மானிட்டர் உனக்கே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற ஒன்று தான் நான் அவங்களை அடிச்சு வரட்டினேன் மற்றபடி எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க முடிச்சுட்டே இருக்கும் போதே வந்துட்டு இப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும் அந்த வாய்ஸ் வந்து என்ன சொல்லணும் அவன் நோ தான் சொல்லுவா உன்னை பிடிக்கலன்னு தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே தான் ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு ஹீரோ யாராக இருப்பாருன்னா இவங்களுக்கு டீச்சராக இருப்பார் அதாவது அவர் இப்போ முடிச்சுட்டு இப்போ தான் ஃபஸ்ட் அவரை வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணியிருப்பாரு ஹீரோயினுக்கு மேலே அவருக்கு ஒரு க்ரஷ் இருக்கும் உடனே இந்த மாதிரி சொல்லவும் இப்போ அவருக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி சொல்கிறாருன்னு ஒன்று அவர் வந்து எங்கே பாருங்கள் நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் எனக்கு புரியுது அவங்க மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கீங்க ஆனால் இது என்னோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவார் உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா அவளோட ஃபீலிங்ஸை அவளுக்கு நீ ஒர்த்தி ஆனவன் கிடையாது இந்த மாதிரி வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவார் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாரா இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிளாஸ் மானிட்டர் இருக்கலாம் அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் பின்னாடி அவன் ஓடி வருவான் இங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் கிட்ட அவர் கேட்பார் ஹீரோ இப்போ என்ன கேட்பாருன்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறியான்னு சொன்னோன்னே இப்போ ஹீரோயின் வேறு அவர் கத்திக்கிட்டே வர சத்தம் வேற கேட்குமா இங்கே பாருங்க மாஸ்டர் இது வந்து ஸ்கூலு இந்த பற்றி விஷயங்களை வந்துட்டு நம்ம வேற எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க இருப்பானா இப்போ அந்த ஹீரோக்கு வந்து செம்ம கோவமாக இருக்கும் இப்போ ஹீரோயின் கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்பாரு ஒன்று நீ என்ன சூஸ் பண்ணணும் இல்லை அவன் நானா அவனான்றதை இப்போவே நீ முடிவு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோட இப்போ என்ன பண்ணுவாங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் உங்களை தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சொல்வாருன்னா அப்போனா உனக்கு நான் இப்போவே ஹெல்ப் பண்ணி ஆகணும் அவன் நம்ம 2 பேரும் கெஸ் பண்ணுறதை பார்த்தா தான் இங்கேருந்து போவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கெஸ் பண்ண 2 பேரும் கெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பையன் வந்து கிளாஸ் பையன் வந்து பாப்பானா இவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து போயிடுவான் இப்போ ஹீரோயின் சில விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க அவங்க சின்ன வயசு பொண்ணாக இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க அந்த அந்த டைமில் வந்துட்டு அவங்க கையில் ஃப்ளவர் வச்சுட்டு அந்த கல்லறையில் நின்றுட்டு இருக்கும்போது சொந்தக்காரங்கன்ற பேரில் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அங்கேருந்து அவ்வளோ பிரச்சனை பேசுவாங்க சில பேர் அப்படி தானே இருப்பாங்க பேசும்போது அவ்வளோ பேசுவாங்க ஹீரோயினுக்கா மனசு அந்த குட்டி போன வயசில் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என் அப்பா அம்மா இறந்து போயிருக்காங்க ஏன் இப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு சண்டைனா இப்போ இந்த பொண்ணை யார் வளர்க்குறது அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை கொஞ்சம் கடன்லாம் இருந்தது அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இந்த பொண்ணை வளர்க்குறது நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க இது இது பத்தாதுன்னு அவங்க கூட்டிகிட்டு வந்துருக்கு அவங்க குட்டி பொண்ணுங்களுமே ஹீரோயினை ஒரு மாதிரி உதாசனப்படுத்துகிற மாதிரி பேசும் ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவமாக இருக்கும் ஏன் எல்லாருமே என்னை வந்து வெறுக்கிறாங்க யாருக்கும் நான் வேணான்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அப்போ தான் ஹீரோ இருக்கார்ல அவர் வந்துட்டு என் கூட வீட்டுக்கு வரையான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு இப்போ ஹீரோயினுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும் அப்பத்துலேருந்தே ஹீரோயின் கிட்ட தான் அவங்க கிட்டே தான் அவங்க வளருவாங்க ஹீரோயின் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் தூரத்து சொந்தத்தில் ஒரு முறை பொண்ணு மாதிரி தான் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது ஹீரோயினை வந்துட்டு அவங்க பொறுப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து வளர்த்துட்டு இருப்பாரு அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தின எல்லாரையும் நம்ம வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதனால ரொம்ப தைரியமான பொண்ணாக தான் வரணும்னு நினைப்பாங்க அதை ஹீரோக்கே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் இல்லாத டைம் அவருக்கு தெரியாத மாதிரி அவங்க கண்ணில் மட்டும் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி லவுடிசன் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பசங்களெல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்குவாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஃபைட் சீனில் அவங்க இருக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணிவிடுவான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாமல் ட்ரிங்க் பண்ணி விட்டுருவான் அதனால அவங்க ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வந்துருவாங்க கரெக்டாக அவங்க வர்றதுக்கும் ஹீரோ இருக்காருல அவர் ஒரு பக்கம் ட்ரிங்க் பண்ணிட்டு வர்றதுக்கும் இவங்க 2 பேரும் அப்படியே மீட் பண்ணும்போது அந்த மாஸ்க் போட்டே தான் இருப்பாங்க ஹீரோயின் தான் இவங்க அப்படின்றது அவருக்கு தெரியாது அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிப்பாங்களா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மாஸ்டர் இருக்காருல அவர் வந்து கால் பண்ணிட்டே இருப்பாரு மாட்டாங்க அதனால இப்போ வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்களா இருக்காங்களா அவங்களும் கால் பண்ணுவாங்க அச்சோ என்ன இத்தனை தடவை கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசுவாங்க என்னம்மா நீங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை மாஸ்டர் உங்களை எவ்வளோ தேனார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அச்சோ இன்னைக்கு நான் மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு அவங்களோட அந்த ஷூ அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ வேகமாக வருவாங்க இப்போ வீட்டுக்கு செவ்வரேறி குதிச்சு உள்ளே போகிறான்னு பார்த்தா அங்கே எல்லாருமே ஆளுங்கெல்லாம் வந்துட்டே இருப்பாங்களா உடனே மறைஞ்சு செவ்வரேறி குதிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் குதிக்கும் போது பார்த்தோன்னா கரெக்டாக அவங்களை யாரோ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்குங்க நான் செவரில் குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தா அந்த யங் மாஸ்டர் இருக்காருல்ல அவர் தான் இருப்பார் உடனே அவர்கிட்ட கரெக்டாக போய் மாட்டிடுவாங்க நீ என்ன பண்ண எங்கே போன நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓ ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே தூக்கிட்டு போக பார்ப்பார் ஹீரோயினை உடனே அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர் சொல்வார் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நைட்டு வரலன்னு வேற அவர் தான் சொல்லியிருப்பாரு கேட்பாங்க நீ எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது அவர் ஃபோன் வராமையே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிட்டு திரும்பிடுவார் ஏன்னா ஹீரோ கிட்ட மாட்டிட்டு முழிக்க முடியாதுல்ல ஹீரோன் என்ன பண்ணுவாங்க இப்போ ஹீரோ தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு இப்போ இங்கே உள்ள கூட்டு வந்து விசாரிப்பார் எங்கே போனேன் எங்கே தங்கியிருந்தா என்ன அதுன்னு கேட்கும்போது அவங்க ஒரு கதையாக கட்டுக்கதையாக அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயின் கழுத்துலலாம் சின்ன சின்ன மார்க் இருக்கும் அந்த மார்க்கை பார்த்து இது என்னன்னு கேட்கும்போது இல்லை இது கொசு கடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தைரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது ரூமில் வச்சு பூட்டிட்டு வெளியே போயிடுவார் வெளியே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு
பார்த்து என்னையா பண்ண அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ போயிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பாரு. அந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார்னா, நேற்று நைட்டு உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அவள் டிராஃபிக்காக இருந்ததுனால அவளால் வர முடியலன்னு சொல்லிட்டா, அதனால சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அந்த பொண்ணு வரலன்னா அப்போ நேற்று நைட்டு நம்ம நம்ம இருந்தது அப்போ யார் அந்த பொண்ணு, நம்ம வந்து கண்ணில் வந்து மாஸ்க் போட்டிருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ யோசிப்பாரு. இப்போ ஹீரோக்கே அது ஹீரோயின் அப்படின்றது தெரியல, ஹீரோயினுக்கும் அவர் தான் ஹீரோன்றதும் தெரியல இருக்காங்க. நைட் ஆனால் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் தைரியசாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு சண்டை போடுறதும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கல்ல அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தண்டிக்கிறதும் அந்த மாதிரி அவங்க செவரை ஏறி குதிச்சு இந்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பார், நம்ம கூட இருந்த பொண்ணு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இப்போ அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்பாரு, அவள் அடிக்கடி இப்படி தான் வெளியே போகிறாளான்னு கேட்கும்போது அவள் எப்போ பார்த்தாலும் சில நேரங்களில் செவரேறி குதிச்சு வெளியே போயிடுறா, படம் பார்க்க போகிறா, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறா அப்படி இப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ ஹீரோயின் மேலே இவருக்கு டவுட் வராது. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, நேற்று நைட்டு என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து வந்திருக்கா, நீ வந்து அரேஞ்ச் பண்ண பொண்ணு வேற ஒருத்தி, ஆனால் என் கூட இருந்தது வேற, அந்த பொண்ணு வந்து மாஸ்க் போட்டிருந்தா, இன்னும் 3 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், அந்த 3 நாளுக்குள்ள அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அவ வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட தங்கி இருந்தேன்னு வேற சொல்றா, அது யார் அந்த ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா, யார் என்னன்றதை விசாரிச்சு வந்து எனக்கு நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்படின்னா வந்து அவன் கால கையெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறேனா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு சம்மக்கும் வரும். அந்த மாதிரி சொல்லும், கண்டிப்பா நான் அது யாரும் தேடி கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட சொல்றேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஹீரோட ஹைட் இருக்குல்ல, அந்த ஹைட்டுக்கு ஒரு பொம்மையை செஞ்சு கொண்டு வந்து வச்சிருவாரு. அது கூடவே வந்துட்டு இப்போ ஹீரோ அவர் சொல்லியிருப்பாரு, அந்த பொண்ணு என் கூட இருந்த பொண்ணு வந்து என் மடியில் வந்து இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சிருவாரு. இப்போ அவர் என்ன கால்குலேட் பண்ணுவாருன்னா, ஹீரோட ஹைட் வந்து இந்த ஹைட்டு, ஹீரோட மடியில் வந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி உட்கார்ந்துருந்தானா அவரோட ஹைட் இதை தான் இருக்கணும், அவரோட வெயிட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயின் தான் கரெக்டாக அவங்க கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னு பார்த்தா ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு டவுட் வரும். புத்தி ஏன் இப்படிலாம் போகுது, அந்த அப்படியே நான் எனக்கு வந்து யோசனைலாம் வருது, சாச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே வந்து சரி பண்ணிப்பாரு. இங்கே ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, யார் என்னன்னே தெரியாமல் ஒருத்தவங்க கூட இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வேற மிரட்டி இருப்பாரா, அவர் மிரட்டினது வேற அப்பப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போகும். நினைப்பாங்கன்னா வந்துட்டு நம்ம யார் கூட அன்னைக்கு இருந்தோம் அப்படின்றத முதல் நம்ம கண்டுபிடிக்கணும், அது எப்படி முன்ன பின்ன தெரியாதவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே யோசிக்கும் போதே ஹீரோ அவங்க கரெக்டாக வந்துருவாரு. கேட்கும்போது நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க, இங்கே பாருங்க மாஸ்டர், நான் இதுக்கப்புறம் நல்லா படிப்பேன், நல்ல பிள்ளையா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ திரும்பி பார்ப்பாரா, அவரோட ஃபோட்டோஸ்லாம் இவன மாதிரி அரக்கம் யாருமே கிடையாதுன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஹீரோ திரும்பி பார்த்தோன்னே ஒன்றும் இல்லை அது சும்மா அப்படிலாம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனா எடுத்துட்டு வந்துட்டு அதில் அப்படியே எழுதுவாங்க, அவர் வந்து இவரை மாதிரி ஹேண்ட்ஸம் யாருமே கிடையாது, இவனை மாதிரி அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு எல்லாத்தையுமே இந்த உலகத்திலே அழகானவன் அவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கண்ணு முன்னாடியே எழுதுவாங்க. பூரா நிறைஞ்சிருக்கிறது அவர் மட்டும் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இப்போ என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சுட்டே கேட்பாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசுகிற, சரிவா சாப்பிட போகலாம் அப்படின்னு ஒன்று, என்ன மன்னிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேகமாக ஓடி வந்து அவர்கிட்ட பின்னாடி வந்து உப்பு மூட்டை எரிப்பாங்க. உடனே ஹீரோ அவங்கள தூக்கிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக அவர் கூட இருந்த அந்த பொண்ணு மாதிரியே திடீர்னு ஹீரோக்கு தோணும், அவரே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னா, இன்னொரு தடவை இந்த மாதிரி சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது நீ வச்சிருக்கன்றதை நான் மட்டும், அதாவது என்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேனோ அன்னைக்கு உன் காலம் உடச்சி போடணும் இல்லையா பாரு, செவிரேறி குதிச்சு தானே நீ வெளியே போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுவார். கேட்கவும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. அதோட இப்போ ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுவாரா. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு எப்படியாவது அந்த யார் அந்த பையன் யார் கூட நம்ம இருந்தோன்றதை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப மறுநாளும் செவிரேறி குறித்து வெளியே வந்துருவாங்க. மூஞ்சில் மாஸ்க் போட்டிருப்பாங்க, பெரிய கோட்டெல்லாம் போட்டு அடையாளமே தெரியாது. அவங்களுக்கும் 2-3 பேர் ஆளை வேற வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 50 மில்லியன் நான் கொடுப்பேன், அதுவும் 3 நாளில் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லவும் நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோன்ற மாதிரி அவங்களும் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போவாங்க. கொடுத்து அனுப்பியிருக்காங்களா. ஃபோட்டோனா என்னென்னா ஒரு பின்னாடி ஒரு பேக்கில் வந்துட்டு ஒரு மென் மாதிரி வரைஞ்சி அதை வந்து யாருன்ற மாதிரி கொஷின் மார்க் போட்ட மாதிரி தான் அனுப்பியிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க இந்த டைமில் வந்து உங்களை சந்திப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க இதுக்கு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு அவன் வரட்டும், அவனை கவனிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரூம் நம்பரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்துட்டு அவர் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், பொண்ணு அப்படி இல்லை பொண்ணு இல்லை அது ஒரு லேடி அப்படின்ற மாதிரிலாம் அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டே இருப்பார். சரின்னு சொல்லிட்டு அது யாருன்றதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவரும் அந்த ரூமுக்கு கரெக்டாக வருவார். இன்னைக்கு அவன் வரட்டும், அவனை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ வந்து கதவு திறக்கும்போது பார்த்தோன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா இவங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் ஹீரோயின் ஒளிஞ்சுப்பாங்க. யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒளிஞ்சிருக்கும் போது இவர் உள்ளே வந்துருவாரா. வந்தவொடனே செகண்ட் மாஸ்டரா கூட அன்னைக்கு நம்ம இருந்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இவர் என்ன நினச்சிட்டே இருப்பாருன்னா, உள்ளே வந்து பார்த்தவர் அந்த மாஸ்க் மட்டும் இருக்குமா, ஹீரோயின் அவங்க மாஸ்க் போட்டோன்னே அவள் இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கும் அதே மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிடுவார். போகும்போது பார்த்தீங்கன்னா விலைக்கு பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அங்கேருந்து அவங்க நைஸாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு எப்படி இருக்கணும், மனசு ஃபுல்லாக உறுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ உண்மையிலேயே அன்னைக்கு நம்ம இருந்தது வந்து செகண்ட் மாஸ்டர் கூட தானா, நம்மளுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி நான் ஒரு முகத்தில் முழிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட நைஸாக அங்கேருந்து வெளியே வந்துருவாங்க. இப்போ
என்ன யோசிப்பாங்கன்னா வந்துட்டு, ஒரு வேளை அவரா இருந்தா எப்படி நான் அவர் முகத்துல முழிப்பேன்? இல்ல, இல்ல இருக்காது, இருக்காது. ஒரு வேளை எதார்த்தமா அவர் கூட அந்த ரூமுக்கு வந்திருக்கலாம்ல. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே போட்டு பயங்கரமா குழப்பிப்பாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொன்னோனே, அவங்களால இப்படி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு ஒரு மாரி கத்த ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல, இல்ல அவன் யாருன்றத கண்டுபிடிச்சா மட்டும் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நிச்சயமா அவன் யாருன்றத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்ற மாரி திரும்பவும் என்ன பண்ணலாம்ன்னு யோசிப்பாங்க. பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த மாஸ்டர் வந்து அவரோட ரூம்ல இருக்காரான்னு போய் செக் பண்ணிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட மாஸ்டரோட ரூமுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப அவர் அங்க தான் இருக்காருன்னா, அப்ப நம்ம பார்த்தது மாஸ்டர் இல்லாம வேற ஆளா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல அங்க வேலை பார்க்குற 2 லேடீஸ் வந்து பேசிக்கிட்டே வருவாங்க. நம்ம மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு பொண்ண பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அப்படின்னு ஒண்ணு வந்து இப்ப ஹீரோயினுக்கு புரியும். அப்ப உண்மையிலேயே அப்ப மாஸ்டர் வந்து ரூம்ல இருக்க மாரி லைட் போய் எரிஞ்சிட்டு இருக்கிறது, அது சும்மா தான் எரியுது. அப்ப அவர் வந்து அங்க படிச்சுக்கிட்டு அங்க ரூம்ல அவர் இல்ல. ஏதோ ஒரு பொண்ண பார்க்க தான் போயிருக்காரு அப்படின்ற மாரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப இந்த லேடீஸ் வந்து என்ன பேசுவாங்கன்னா, அந்த பொண்ண பார்க்க போயிருக்காரு. அநேகமா அந்த பொண்ண பார்த்துட்டாருன்னா, அவர் கல்யாணம் பண்ணிப்பார் தான் நெனைக்கிறேன். அப்படின்ற மாதிரி அவங்கலாம் பேசுறத ஹீரோயின் கேட்டுருவாங்க. வாங்கன்னா, அப்ப அவரு தேடிட்டு இருக்கிறது என்ன தானா? அப்ப அவர் கூட இருந்தது நான் தானா? என் கூட இருந்தது அவரு தானா? அப்ப அவரு என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாரா? இத நான் கிளாரிஃபை பண்ணணும். என்னால இத ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு அப்செட்டாவே இருக்கும். இத ஃபர்ஸ்ட் என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு ஹீரோயின் நெனைப்பாங்க. இப்ப மறுநாள் ஆயிடும். ஹீரோயின் வந்து இப்ப வீட்ல அவங்க பெரிய வீடா இருக்குல்ல, அந்த ஹீரோட வீடு. அதுல தானே அவங்க இருக்காங்க. இப்ப கீழ இறங்கி அவங்க வரும்போது, அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கும். பார்த்தா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருக்கும். கோவமா வரும். யாரா இருப்பா இவ? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாடியிலருந்து இறங்கி வருவாங்க. யார் நீ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப அந்த பொண்ணு என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, "ஓ! நீ தான் அவர் வந்து தத்தெடுத்து அதாவது யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்ன பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்காரே, அந்த பொண்ணு நீ தானா அது?" அப்படின்ற மாரி அது கேட்கவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோனுக்கு கோவம் வரும். "நீ யாருன்னு நான் கேட்டேன்ன உடனே, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? நான் தான் அவரோட ஃபியான்சி" அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு கோவமா வரும். "இவ ஃபியான்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒரு வேளை ஹீரோ தேடிட்டு இருந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணா தான் இருக்கும். இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அப்படின்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. இந்த டைம்ல அது என்ன பண்ணும், "நான் இன்னைக்கு தான் ரிட்டர்ன் வந்தேன். அவர பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத அவர்கிட்ட குடுத்துடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோயின பார்த்துட்டு, "நீ ரொம்ப யங்கா தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நானும் ரொம்ப யங்கா தான் இருக்கேன்ற" மாரிலாம் ஹீரோயின்ட்ட அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும். ஹீரோயின் அது குடுத்தத வாங்கிட்டு நேரா ஹீரோ கிட்ட குடுக்கலான்னு வருவாங்க. ஹீரோட ரூம கதவ தொறந்து பார்க்கும்போது, அவர் பாத்ரூம்ல இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் மனசுல என்ன ஓடும்னா, பேசாம நம்ம மறைஞ்சு நிப்போம். அவருக்கு ஒரு பர்த் மார்க் இருக்கிறத அவங்க தேடி சொன்னாங்கல்ல, அந்த ஆளுங்கலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த பர்த் மார்க் இவருக்கு இருக்கான்றத அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தரணும்னு சொல்லிட்டு இவங்க மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்ப வெளிய வருவாரா, இவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்னது இது இவ்ளோ பேக்கா 6 பேக்கா வச்சிருக்காரு. இத்தனை பேக் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறமா அச்சச்சோ! நான் எதுக்காக வந்தேன்? நான் எதுக்கு இப்படிலாம் பார்க்குறேன்? அப்படின்ற மாரி அவங்களே அவங்க வந்துட்டு கவனத்த வந்து சிதற விடக்கூடாதுன்னு நெனச்சுப்பாங்க. ஆனா அந்த பர்த் மார்க் அவருக்கு இருக்கும். அப்போ உண்மையிலேயே இவரு தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அவங்க ஒரு மாரி அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கும்போது, ஹீரோக்கு ஏதோ சத்தம் கேட்கும். உடனே அவர் வந்துட்டு வந்து அந்த கர்டன்ஸ தொறந்து பார்க்கும்போது ஹீரோ நின்னுட்டு இருப்பாங்க. "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயத்துல தடுமாறி நேரா 2 பேரும் வந்து அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நேரம் உன்ன தூங்க தானே சொன்னேன். இந்த நேரத்துல எங்க இங்க சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கவும், அப்படியே அவங்க திணறிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட் நம்ம இருந்தது இவர் கூட தான் அப்படின்றது இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்லியிருக்கேன். இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அதட்டவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இல்ல நான் சில விஷயங்கள வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்காக வந்தேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. "இல்ல அன்னைக்கு நீங்க ஒரு ஒரு பொண்ண வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு யாருன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத சொல்லிடலான்ற மைண்டுக்கே வந்துருவாங்க. டக்குனு இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "அந்த பொண்ண பத்தி மட்டும் பேசாத. அவள பத்தி நெனச்சாலே எனக்கு கோவம் தான் வருது. அவ எனக்கு சரியான டார்ச்சரா இருக்கா" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. பேசவும் அவங்க வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. அப்படியே ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாரி பயந்துகிட்டு எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா நிப்பாங்களா. உடனே டக்குன்னு ஹீரோ வந்து சுதாரிச்சுட்டு, "இப்ப நம்ம இந்த மாரி பேசுறத அவள வந்து பயத்த ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம அவகிட்ட அதெல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாரும்மா நீ ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீ டிஸ்கஸ் பண்ணணுன்றதுலாம் அவசியம் இல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் சீக்கிரமா தூங்கு போ" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. சரி ஓகே அப்படின்னு தூங்க போறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நின்னுட்டு, "நீங்க உங்க ஃபியான்சிய பார்க்க போறீங்களான்னு" சொல்லிட்டு கேட்கவும், "நான் ஃபியான்சிய பார்க்க போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "அவ தான் இங்க வந்திருக்காளே, உங்கள பார்க்கணும்னு வேற வந்தா. நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த கிஃப்ட்ட குடுக்க சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டான உடனே, நீ சின்ன பொண்ணுனா அந்த மாதிரி மட்டும் இருக்கணும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. போய் தூங்கு போ" அப்படின்ற மாரி சொல்லவும், "சீக்கிரம் சீக்கிரம் தூங்க சொல்றீங்க. இந்த வயசு பசங்களுக்கு எப்படி சீக்கிரமா தூக்கம் வரும்? கொஞ்சமாவது இதா இருக்கணும். எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். நீங்க ரொம்பவே என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. "நான் லீவ் போட்டுக்கிறேனே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ ஸ்கூலுக்குலாம் கண்டிப்பா போய் தான் ஆகணும். இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் கிளம்பு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. ஸ்கூல்னா காலேஜ் அந்த மாதிரி சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன அப்ப அவங்க 2 பேரும் வந்து இப்படியே முகம் வாடி போனோனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே. நீ இந்த வருஷம் மட்டும் நல்ல மார்க் எடுத்து நல்லபடியா படிச்ச அப்படின்னா வந்துட்டு, உனக்கு வந்து நான் லீவ் எடுக்கிறதுக்கு அப்பலாம் நான் அலோவ் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்லுவோம். டீல், ப்ராமிஸ் அந்த மாரிலாம் அவங்க 2 பேருக்குள்ள போட்டுப்பாங்க. அதோட ஹீரோயினும் போயிடுவாங்க. ஹீரோ ஒரு வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. ஃபியான்சி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, "அவ சின்ன பொண்ணா இருக்கான்றது அவளுக்கு யாரும் இல்ல அப்படின்றதுக்காக அவள இங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்க. இப்ப அவ ரொம்பவே வளர்ந்துட்டா. இப்ப அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் வேற வந்திருக்கும். சோ இதுக்கப்புறம் அவள நம்ம வச்சிருக்க வேண்டியது கிடையாது" அப்படின்ற மாரி இந்த ஃபியான்சி பொண்ணு சொல்லும். உடனே ஹீரோக்கு கோவம் தான் வரும்.
இந்த விஷயத்தெல்லாம் அவளுக்கு வந்து அவள் வளர்ந்துட்டா, அவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அவள் விஷயத்தில் தலையிடுற அளவுக்கு உனக்கு வந்து அவசியமே கிடையாது, இப்போ நீ அதை பற்றி பேசுகிற வேலையுமே உனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவார். நமக்கும் ஒரு இன்னொரு தடவை அவளை வந்துட்டு பற்றி பேசுகிறதோ அவளை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்றதுக்கு நீ ஏதாவது முயற்சி பண்ணின, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீ பயன்படுத்தினு தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கப்புறம் நீ இங்கே வரதுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் என்னை மீட் பண்ணுறதுக்காக இங்கே வராத, எதுவும் வேலை இருந்தால் பகலில் மட்டும் வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். இது பாட்டுக்கு ஹீரோவை கூப்பிட்டுட்டே இருக்கும், அவர் காதலே வாங்க மாட்டார். உங்கள்கிட்ட தூக்கி போட்டு போயிடுவாரா, அது உடனே அது கிஃப்ட் மேலே ஏறிண்டு டங்கு டங்கு குதிச்சுட்டு கத்திக்கிட்டே இருக்கும். ஹீரோ காதலே வாங்க மாட்டார். இங்கே மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, ஹீரோனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லிட்டாரா, எங்கே போய் அவளை தேடுவனே தெரியலையே, எங்கள் ஹீரோவுக்கு அவங்க வந்து வரவங்களா இருந்தால் அவங்க வந்து எங்களோட பிரின்சஸாக தான் இருப்பாங்க, அந்த பொண்ணை நான் எங்கே போய் தேடுவேன். ஆனால் அவள் என்ன மாதிரி யோசிச்சாலும் வீட்டில் அவர் இப்போ கூட இருக்காங்களா ஹீரோயின், அந்த மாதிரி தான் எனக்கு தோணிட்டே இருக்குது. அவள் தான் அந்த பொண்ணுன்றதை நான் எப்படி சொல்லுவேன், வேறு எந்த பொண்ணுமே எனக்கு கிடைக்கலையே, கடவுளே என் மேலே இறக்கம் காட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அராஜக வேலையெல்லாம் பண்ணி பண்ணி அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள தூக்கி நல்லா கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதில் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்காரு ஸ்கூலில் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த டைம் பார்த்து அவங்க வந்துருவாங்களா, என்னடா யோசிச்சுட்டு இருக்குன்ற மாதிரி இவரை கேட்பாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுவோம். ஹீரோயினை காரில் ஏற்றிப்பாங்க. காரில் ஏறுற வரைக்கும் அராஜகம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏறிட்டு அப்புறம் வீடு வந்துடும். அவங்கள இறக்கி விடலான்னு சொல்லும்போது கதவு திறந்து பார்த்தா அசந்து தூங்கிட்டு கிடப்பாங்க. அப்புறம் இறங்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போகும்போது திரும்ப வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது எனக்கு ஆர்டர் போடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு அந்த அசிஸ்டன்ட். உன்னை ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அந்த ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காளே அவள் யார் அவள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஹீரோ கூட வந்துட்டு பழகிட்டு இருக்கா, அவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்வீட் ஹார்ட் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அவங்க காலேஜ் படிக்கிறாங்களா, அதனால வேற ஒரு காலேஜுக்கு வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த முன்னாடி படித்த காலேஜில் அவங்களுக்கு செட் ஆகலை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து காலேஜில் வந்துட்டு இப்போ அங்கே இருக்க பசங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்து இங்கே வரப்போறா, அவளை நம்ம அப்படியே வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மானிட்டர் இருக்காரில் அவரும் வந்து இங்கே தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு. இப்போ ஹீரோயின் உள்ளே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் பேர் சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிடும். அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்கல்ல, அப்போ எல்லாரும் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வயசில் இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணும், அவங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இது காலால் மிதிச்சுட்டு போயிருக்கும். அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிடும் போது இப்போ அந்த கிளாஸில் உள்ள பசங்களும் கேட்பாங்க, உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும், அவள் என்னோட கசின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனும் அந்த பொண்ணு ஐடென்டிட்டி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்களும் கொஞ்சம் திமிராகவே எதிர்த்து ஆட்டிடியூட் காட்டுவாங்க. உனக்கு யாருமே இல்லைன்னு உன்னை ஒருத்தர் கூட்டு போய் வளர்த்தாரே, அவர் எப்படி அவர் வயசானவரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணி ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே ஹீரோனுக்கா செம்மக்கவும் வரும். இதில் எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பொண்ணுங்களுமே போட்டு அடிச்சு விட்டுருவாங்க. அவங்க தான் நல்லா சண்டை போடுவாங்களே. சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் டீச்சர் வந்தவொடனே அவள் தான் ஃபஸ்ட்டு என்ன அட்டாக் பண்ண வந்தா அப்படி இப்படின்னு சொல்லவும் மாறி கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி சண்டை போடுறத முதல் நிப்பாட்டுங்க, நாளைக்கு நம்ம ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு செகண்ட் மாஸ்டர் வந்து இங்கே வரப்போறாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோனுக்கு மாஸ்டர் இங்கே வரப்போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு இந்த ஸ்கூல் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அதாவது அந்த காலேஜ் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு, இந்த காலேஜ்லையாவது நீ ஒரு வருஷத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படின்னா வந்துட்டு நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நான் நிறைவேற்றி தருவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்காக அந்த ஒரு வருஷத்தை நம்ம பல்ல கடிச்சிட்டு இங்கே ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க பூராவுமே எல்லாருமே வந்துட்டு இந்த செகண்ட் மாஸ்டருக்கு அவரை பற்றி பேசுவாங்க, இந்த பொண்ணை பற்றி பேசுவாங்க. ஹீரோனுக்கும் அவர் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரா இப்போ தான் நிறைய விஷயம் அவரை பற்றி வர தெரியும், என்ன பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம அவ்வளோ அசால்ட்டாக அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு யாராவது பார்ட்னராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் இவங்களுக்கு யார் கூட பார்ட்னராக இருக்க சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு மாஸ்டர் கூட இருக்கதான் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இப்போ வெளியே வந்து அந்த கிளாஸ் மாஸ்டர் பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஹீரோயினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவான். ஹீரோயின் இங்கே சேர்ந்துருக்காங்கன்னு அவனும் இங்கே வந்து சேர்ந்துருப்பான், ஜாயின் பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து நாளைக்கு நடக்க போகிற டான்ஸ் காம்படிஷனில் வந்துட்டு நான் உனக்கு பேராக இருக்கலாமா பார்ட்னராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஆல்ரெடி பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. இவனுக்கு மூஞ்சி திரும்பவும் தொங்க போட்டுப்பான். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த யங் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் மடியில் போய் உட்காந்துப்பாங்க. நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரும் நல்லா செல்லமாக தான் பார்த்துப்பாரு, பேசுவார், எல்லாம் பண்ணுவார். நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா இருக்குது, அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராமில் அவர் கலந்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு அவர் மேலே சம்மக்கும், தனியாக மட்டும் என் கையில் மட்டும் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. சரி ஓகே, அதான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்கிற நான் என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. இவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே அவருக்கு தெரியல. ஏன்னா எப்போவுமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வந்திருக்கா போல இருக்குன்னு நினச்சிட்டு அவர் ஹீரோவும் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நடக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரெடியாகி வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த மல்லு கட்டிட்டு இருக்கல அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுவும் அங்கே வந்திருக்கும். அவங்க எல்லாருமே அங்கே ரெடியாகி இருப்பாங்க, எல்லாருக்கும் பார்ட்னர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோனுக்கு இன்னும் யாரும் வரல, இவளுக்கு எவன் கிடப்பான் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு அப்போ என்ன பண்ண தெரியாது, ஆனாலும் அவங்க விட்டு கொடுக்காமே பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார், அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு லீவ் நாள் தானே, என்ன நம்ம கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லும் போது இப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்வார்னா, அவங்க வந்து இப்போ வீட்டில் இல்லை, அவங்களுக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அவங்களுக்கு பார்ட்னர் தேவைப்படுச்சு, ஆனால் அவங்களுக்கு இன்னும் சரியான பார்ட்னர் அமையல, அதுக்காக தான் கூட நேற்று உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் அந்த விஷயத்தையே சொல்வார். இது எதுக்கு நீ இவ்வளோ லேட்டாக
கேட்டா சொல்றேன்னோன, உங்களுக்கு ஒரு வேலை இருந்தது. அந்த இத நம்ம குடுத்துட்டோம். அதுக்காக தான் நான் சொல்லலன்ற மாரி சொல்வாரு. இப்ப அந்த ப்ரோகிராம் எங்க நடக்குதோ அந்த இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்ப நேரா அங்க வருவாங்க. எல்லாருமே ஹீரோயின கிண்டல் பண்ணவும், அவங்க பதிலடி குடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ உள்ள நுழையவும் எல்லாரும் பார்ப்பாங்க. வளர்ந்துட்டு இருக்கு. இவரு தான் ஹீரோ அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவர பார்க்கும்போது ரொம்ப யங்கா ரொம்ப இதா இருக்கத பார்த்த உடனே, இப்ப அந்த பொண்ணுலாம் இருக்குல்ல ஹீரோயின் கிட்ட இனிமையா நடந்துக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வரும். உடனே அவர் அத புடிச்சு தள்ளி விட்டுட்டு, ஹீரோயின பார்க்க போம்போது அவருக்கு அந்த ஹீரோயின் வந்து மூஞ்ச மூடிப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவர்ட்ட அவங்க சொல்லலைல்ல டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பாத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ல அவர் பார்த்தாருன்னா முடிஞ்சுச்சு கதை அப்படின்ற மாரி நெனச்சுட்டே இருப்பாங்க. என்ன பாத்துறக்கூடாதுன்னு நினைக்கும்போது கரெக்ட்டா ஹீரோ வந்து பாத்துருவாரு. உடனே யங் மாஸ்டர் அப்படின்ற மாரி ரொம்ப நல்ல புள்ள மாரி பேசுவாங்க. உடனே ஹீரோ அவர்ட்ட இருந்து கோட்ட கழட்டி அவங்களுக்கு மேல போத்துன உடனே திரும்ப எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ரோகிராம் எப்ப நடக்கணும்ன்றத நான் அப்புறமா உனக்கு இது பண்ணலாம். இதுல நீ கலந்துக்க வேண்டியதே இல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு நேரா கார்ல வந்து உட்கார வச்சுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா நெறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. இவர் தான் செகண்ட் யங் மாஸ்டர். நாங்க கூட வெதா இருப்பாருன்னு பார்த்தா அவர் இவ்ளோ யங்கா இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபோனே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்த்தவரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமாவே நடந்துப்பாரு. ஹீரோயினுக்கு அவர் பேசுறது பழகுறது எல்லாமே ரொம்ப கைண்டாவும் ரொம்ப பிரியமாவும் இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கிட்ட இவ்வளோ பிரியமா இருக்காரு, இந்த அளவுக்கு இருக்காரு, அவர்கிட்ட வந்து அன்னைக்கு நம்ம தான் அப்படின்ற விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கனால அவர் மடியிலேயே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கிட்டாங்களா அவங்கள கூட்டு வந்து வீட்டுல இருந்து தூங்க வச்சிருவாரு. அவர் போலான்னு பார்க்கும்போது செகண்ட் மாஸ்டர் இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது நான் எங்கேயுமே போக மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் நீ தூங்கு அப்படின்ற மாதிரி அவர் தூங்க வச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த ஃபியான்சி பொண்ணு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம்ல, அவ நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அவளை கூட்டு வந்து அவளை வளர்த்தீங்க, அவள் ரொம்ப அதிகமாவே வளர்ந்துட்டா, அவளுக்கு இப்போ பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த மானிட்டர் பையன் வந்து பேசினால அவங்க 2 பேர் பேசும்போது எடுத்த பிக்சர்ஸ்லாம் இருக்கும், அவங்க ஃபேஸ் தெரியாது. அப்போ ஹீரோ என்ன நினைச்சுப்பாருன்னா அவ சொன்ன மாதிரி இவனுக்கு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுப்பாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன், உனக்கு உன் பக்கத்துல வந்து நான் துணையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுமா அப்படியே கிஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தோணும் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு போயிடுவாரு. திரும்ப அவர் கூட இருந்த அந்த பொண்ணு ஞாபகம் அவருக்கு ஒரு மாதிரி வந்துட்டு அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். வந்து கேட்பாங்க குட் மார்னிங் சொல்லிட்டு அங்க இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இன்னைக்கு விடிய விடிய குளிச்சிட்டே தான் இருக்காரு, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு ஹீரோ நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, அது அவர் ஏதோ டென்ஷனா இருக்காரு, அதனாலதான் வந்து அவர் தன்னை வருத்திக்கிறார் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஸ்கூலுக்கும் கிளம்பி வந்துருவாங்க. ஸ்கூலில் வந்திருக்கும் போது அந்த மானிட்டர் பையன் இருக்கால அவனை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவர் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்றதுனால சில பேர் பிடிக்காதவங்களாம் அவரை வம்பு பண்ணவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாக போய் எல்லாரையும் அடிச்சு போட்டு அவரை காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்க. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த சீனாக இருக்கும். உடனே இப்போ அந்த பையன் கூட நின்றுட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுவான்னா ப்ரொப்போஸ் பண்ணுவான். இன்னைக்கு இல்லை நான் முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த மாஸ்டர் இருக்கார்ல அவர் கூட்டிகிட்டு வருவார். அப்புறமா உனக்கு அவனா நான் முடிவு பண்ணணும்னு எனக்கு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க செல்லமாவே சொல்லுவாங்க. அதோட அவன் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நான் அவனை கெஸ் பண்ற மாதிரி பண்றான், அவன் போயிடுவான்னு சொல்லிட்டு அவர் கெஸ் பண்ண வருவார். அப்போ வந்துட்டு அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சுப்பாருன்னா அவன் போயிட்டான், அதோட அவரும் ஃபீல் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்போ இவருக்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி தான் போயிருக்கு. ஆனால் ஹீரோயினும் ஒரு பக்கம் டிஸ்டர்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது இவர் கூட தான் நம்ம அன்னைக்கு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா இனிமே அவன் வழியில வந்து குறுக்க வர மாட்டான், நான் அவனுக்காக தான் இந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் என்ன நினைப்பாங்க நீங்க நடிச்சீங்களா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இது வந்து உண்மையா இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அன்னைக்கு நைட்டு உங்க கூட இருந்தது அந்த பொண்ணு நாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடு என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள ஹீரோனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன வந்து எனக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சுப்பாங்க. பாருன்னா அவ என்ன சொல்றான்றது அவருக்கு இன்னும் புரியல. அவங்க வாமிட் பண்ணவொன்னே அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. இப்போ ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க நான் அவங்கள சொல்லி புரிய வைக்கிறது, அவருக்கு என்ன உண்மையிலேயே பிடிச்சிருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி பல யோசனை அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். சரி எங்க போய் மாஸ்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. வரும்போது அவர் இருக்க மாட்டார், அசிஸ்டன்ட் தான் இருப்பாரு. ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எங்க இல்ல ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காருன்ற மாதிரி சொல்லுவாரு. வேலை விஷயமா எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அந்த மீட்டிங்ல வந்துட்டு அந்த பொண்ணெல்லாம் வரா, அந்த ஃபேன்சி பொண்ணெல்லாம் வரா, அவ கூட தான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு டின்னருக்கு போவாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவ கூட டின்னருக்கு போறதா விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க. அதோட இவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி போவாங்க. போகும்போது அவருக்கே தெரியாம கார் சாவி எடுத்துருவாங்க. நில்லுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க, கார் சாவி எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்போ எங்க ஹீரோ ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோ வந்து மீட்டிங் ஆரம்பிக்கலான்னு போகும்போது பார்த்தோன்னா அவருக்கு கீழே வந்துட்டு அந்த டேபிள் கீழே ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவருக்கு அது தெரியவே தெரியாது. அவரை பிடிச்ச ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படி இழுப்பாங்களா, எட்டி பார்க்கும்போது ஹீரோயின் டேபிள் கடையில் உட்காந்துருப்பாங்க. உன்னை ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க கையில் வந்துட்டு ஐ லவ் யூன்னு அவங்க எழுதி நான் உங்களுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுவார் ஒரு பெண்ணை கீழே போட்டு அந்த பெண்ணை எடுக்கிறதுக்காக போற மாதிரி போவாரு. இவர் வித்தியாசமா பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோவை பார்ப்பாங்க. அந்த
ஃபியான்சி பொண்ணு ரொம்ப அதிகமாவே இவர கவனிச்சுட்டே இருக்கும். அந்த பெண்ண எடுக்கும்போது என்ன மாரியான சர்ப்ரைஸ் அது? என்ன சர்ப்ரைஸ்க்காக வந்திருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டக்குனு அது என்ன பண்ணிடும், அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். டக்குனு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் பேர சொல்லி கத்திருவாரு. கத்துன உடனே யார் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஃபியான்சி ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நிக்கும். வந்து இப்ப சும்மா இல்லாம என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் அப்படியே உள்ள இருந்து மேல தூக்கிருவாரு. வெளிய தூக்குன உடனே ஹீரோயின் மூஞ்சி அப்படியே வேகமா மூடிப்பாங்க. அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கும். ஹீரோ காதுலயே வாங்க மாட்டாரு. அந்த மீட்டிங்க பத்தி கவலைப்படாம ஹீரோயின் அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து அவரோட ரூம் இருக்குல்ல, கதவை சாத்திட்டு ரூம்குள்ள போயிடுவாரு. அது பாட்டு கத்திக்கிட்டு வெளியவே நின்னுட்டு இருக்கும். இப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, ஸ்கூல் போற டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்னும் வந்து தப்பு பண்ணலான்னு, எதுக்காக இப்ப நீ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. நான் ஒன்னும் பண்ணல, நீங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பையன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கிஸ் பண்ணேன், அது வந்து ஒரு நடிப்புக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வந்துட்டு இங்க பாருமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த மாதிரி லவ் அப்படின்றதெல்லாம் வரது வந்து இதெல்லாம் உண்மை கிடையாது, இந்த மாதிரி கண்டதும் யோசிக்காத அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒன்றும் சின்ன பொண்ணுலாம் கிடையாது, நானும் வளர்ந்துட்டேன், எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஏன் லவ்வும் உண்மைதான், அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அதை காட்டணும்னு சொல்லிட்டு அதை எடுக்க போவாங்க அவங்க பேக்கெட்ல இருந்து. போது நிறுத்து, இந்த கான்வர்சேஷனை இதுக்கப்புறம் வளர விட நான் விருப்பப்படல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. அவன் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, யார் என்ன கூட்டு போய் வீட்டுல விட வேண்டியதே கிடையாது, நீங்க என்னை எதுக்காக வெறுக்கிறீங்க, என்னை எதுக்காக ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு அவ்வளவுதானே பிடிச்சிருக்கு, நீங்க அவ்வளவுதானே அந்த ஃபியான்சி தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு கோவமா வந்துடும். அவங்க எதுவுமே காட்டாம பேக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கா இல்ல, ஒன்னே ஒன்று தான் சொல்ல போறேன், அவங்க நீங்க லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேகமா ஓடுவாங்க. ஹீரோனை துரத்திட்டு இவர் ஓடலாம் நினைக்கும் போது பார்த்தோன்னா கரெக்டா வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து நிற்கும். நீ என்ன பண்றன்றது உனக்கு தெரியுதா, நான் அப்பவே சொன்னேன் அவ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, இப்ப நல்லாவே வளர்ந்துட்டா, அவகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, நீ கேட்டியா, இன்னைக்கு மீட்டிங் ஹாலில் வந்து நிற்கிறா, உன்னை வந்து நீ வந்து அவளை தூக்கிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போற, இங்கே எல்லாரும் பார்க்குறாங்க, நீ வந்து திரும்பவும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் போற, இங்கே என்ன நடக்குது, என்ன மீட்டிங் நடக்குதுன்னு ஏதாவது உனக்கு புரியுதா, நீ உன்னை கண்ட்ரோல்லையே நீ இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. தான் வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ வந்துட்டு இதை வந்து நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகும்போது எனக்கு நல்லா புரியுது அவ மேலே நீ ஃபீலிங்ஸாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த ஃபியான்சி சொல்லிடுவாங்க. உண்மையிலே ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சி தானே போயிருக்கு, அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் அதை தவிர்க்கிறாரு. அப்படியே ஹீரோயின் இவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அப்படி நின்றுவாரு. அது மட்டும் இல்லாமல் அவள் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கவே மாட்டா, உனக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா அம்மா இறந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்களா. ஹீரோ அப்படியே அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இவர் பார்த்தீங்கன்னா அதை பெருசாகவே அதை பற்றி காட்டாமல் அப்படியே அமைதியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்துருவாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க தனிப்பட்ட முறையில் யோசிப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த டைமில் தானே ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். அப்போ என்னை வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்தார், என் மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்தார், எனக்கு அப்பா அம்மாவை இறந்ததா நான் ஒரு நாள் கூட நான் நினச்சி ஃபீல் பண்ணல, அந்த அளவுக்கு அவர் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நினச்சிப்பாங்க. நம்ம இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு நிறைய நம்ம வந்து போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, சண்டை போடுறதுலேருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தது அவர் தான் அப்படின்ற மாதிரி அவரை பற்றி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் என்கிட்ட நடந்துகிட்டு இருக்காரு, ஒரு நாள் கூட நான் வருத்தப்படுற மாதிரி அவர் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு அவரும் அவ்வளோ பிரியமாகவே இருந்திருப்பாரு. இப்போ இவங்க மழை நல்லா பெய்யும், நிறைய பனி இருக்கும், அவங்க வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ இவருக்கே ஒரு மாதிரியா இருக்கும், கொடை எடுத்துட்டு வந்துருவாரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ பனியா இருக்கு, வெளியே நின்று என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவோம். ஹீரோ வந்து என்ன பண்ணாங்க, நான் வரமாட்டேன், எனக்கு வந்து வீடு கிடையாது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கல ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை தூக்கிப்பாரு. யார் சொன்னது உனக்கு வீடு இல்லை, உனக்கு யாரும் இல்லைன்னு, நான் தான் உனக்கு எல்லாமே, என் வீடு தான் உன்னோட வீடு, இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது பின்னாடியே வந்து நடந்து வந்து இவர் அவரை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டே இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடந்ததில்ல, அப்போ வந்துட்டு அவர் ஓப்பனாகவே சொல்லிடுவார். ஆமாம், எனக்கு அவன் மேலே வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ நம்மளுக்குள்ள நடந்த என்கேஜ்மெண்ட்டை நீ பிரேக் பண்ணணும்னு நினைக்கிற அப்படி தானேன்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு கேட்கும். ஆமாம், நான் அப்படி தான் உண்மையிலேயே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருப்பாரு. அப்படி சொல்லிட்டு போனவர் இப்போ ஹீரோயினை தூக்கிட்டு போறானா, அதை சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி நினச்சிக்கும். எங்கே போகும் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு எனிமி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை தேடி போகும். சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணுக்கு ஹீரோயினாலே ஆகாதுல்ல, அதுக்கிட்ட போனோன்னா அது நீ யாருன்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி பெரிய கம்பெனியோட ஓனரோட பொண்ணு, இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, உன்னோட எனிமி தான் என்னோட எனிமியும், அவளை பழி வாங்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் போது அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணதுனால தான் பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. இன்னும் அந்த பொண்ணு யாருன்றதே நான் தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் உளறிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்துட்டு இப்போ திரும்ப அவர் வந்து ஹீரோ வந்துட்டு அவர் ஆஃபீஸில் வந்து வருவாரா, வந்ததுக்கப்புறம் அவர் நாவல்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பாரு. அதில் கொஞ்சம் நாவல்ஸ் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக வருவாங்க. அதோட
அவர் படிச்சுட்டு இருந்த புக்கு திடீர்னு ஹீரோயின் பார்த்தோன்னே பதட்டத்தில் கீழே போட்டுருவாரு. உடனே ஹீரோயின் வந்து அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த புக் எல்லாமா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். அதோடு வந்துட்டு எனக்கு என்ன விஷயம்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. எனக்கு ஒரு மேக்ஸில் டவுட் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுக்கும்போது இவங்களுக்கு அவர் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அவர் கண்ணத்தில் வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டே அப்படியே கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாரு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்கல, டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவங்கள நல்லாவே அவரை கிஸ் பண்ண 2 பேருமே நல்லா கிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே வெக்கமா போயிடும். உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவரே என்ன கிஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு போல இருக்கு, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை முழுசா கூட ஃபீல் பண்ண முடியாது. உடனே அந்த ஃபியான்சி பொண்ணு கால் பண்ணிடும். ரொம்ப வந்து சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். போனை எடுத்த உடனேயே கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா. இது கால் பண்ணவொன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன விஷயத்துக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது என்ன பண்ண, அந்த ஃபியான்சி பொண்ணு உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு அவங்களோட கூட படிக்கிற பொண்ணு இருக்கலாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கவும் அந்த பொண்ணு இப்போ பேசும். என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, உங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கான காரணம் இன்னும் நீ தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதை எதை பத்தி பேசுறேன்னு கேட்கும்போது, ஆமா அவங்க நிறைய லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டரை படிச்சா தானே உனக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மா எப்படி இறந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதுன்னு. இப்போ நான் அதை எப்படி எங்க வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லும். வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வருவாரு, அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வருவாரு. இவங்க முகம் வாடி போயிருக்கிறத பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு கேட்பாரா. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னோட கிளாஸ்மேட் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபியான்சின்றதை அவங்க பெருசாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இப்படிலாம் பேசிச்சுன்றதுக்காக அப்படி சொல்லவும், அவன் என்ன விஷயமா கால் பண்ணாலாம் அவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவன் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்னு உடனே அங்கெல்லாம் நீ போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. இல்லை நான் போகணும், அவள் இவ்வளோ நாளாக வந்துட்டு எனக்காக நீங்கள் நான் இதை ஃபேஸ் பண்ணுறன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இல்லை எனக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சிட்டீங்க, இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் எப்படி இருக்கணும், எப்படி பிரச்சனை என்ன ஃபேஸ் பண்ணணுன்றது எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவள் எதுக்கு தான் கூப்பிட்ற, அப்படி என்ன பண்ணுறான்றதை நான் போய் பார்க்குறேன் மாதிரி சொல்லுவோம். ஆமாம் நீ வளர்ந்துட்டல, இனிமேல் நீ உன்னோட பிரச்சனை நீயே சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்வார். அவருக்கும் தெரியாது இங்கே பெரிய பிளான் ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம். அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காத, காரில் வந்து இந்த ஹெட்ஃபோன் மாட்டிக்கோ, நான் இங்கே காரில் வந்துலதே நீ பேசுறது அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ வந்து காரில் வெயிட் பண்ணுவார். ஹீரோயின் இறங்கி அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவாங்க. இங்கே அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோனோட பிரச்சனை இருக்குது, அவள் தான் நம்ம பொண்ணு இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னே அவங்க பேரண்ட்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு வயசான ஒரு தாத்தா ஒரு அங்கிள் வயசில் இருக்க ஒரு ஆளை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு வருவா, அவளுக்கு நாங்கள் பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம், அவள் ஃப்ரெஷ்ஷான பொண்ணு, உங்களுக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், அவளை நீங்கள் நினச்சா என்ன வேணா நீங்கள் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணா அவளை நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு ஹீரோயினுக்காக. அவங்களுக்கு தான் இவங்க ரிலேஷன் தானே, ரிலேஷனாக இருக்கவங்க தானே இந்த மாதிரிலாம் மோசமான வேலையெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே அந்த அப்பா இருக்காருல, அந்த பொண்ணோட அப்பா, அவரை திட்டுவாங்க, அந்த பொண்ணை திட்டுவாங்க, எல்லாரையும் மாறி மாறி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பார், எதுவும் பிரச்சனையா, நான் உள்ள வரவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நானே செட்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. சாப்பிடாத சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோன்னு கொஞ்சம் நம்புவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வயிற்று வலிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாம் ரொம்ப திமிரா நடந்துக்கும் போது திரும்ப இவங்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை கொடுத்து படிக்கிறது, அந்த லெட்டரில் பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மாவோட ஆசை இதுதான்ற மாதிரி லெட்டரில் அவங்க அப்பா அம்மா எழுதுன மாதிரி இருக்கும். இது எங்கள் அப்பா அம்மாவோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். உடனே வந்துட்டு ஹீரோ வர சொல்லிடுவாங்க. ஹீரோ ஆளுங்களெல்லாம் கூட்டு வந்து இப்போ எல்லாரையுமே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஃப்ராட்தனை பண்ணது சீட்தனை பண்ணது அப்படின்னால அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாருக்குமே பனிஷ் பண்ண நினைப்பாங்க. அதோட ஹீரோ அவங்கள வந்து இப்போ உள்ள வந்தவர், நீங்கள் நெருப்போட விளையாடி இருக்கீங்க, அது நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கண்டபடி திட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவார். அது ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் தூக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கும் வந்துருவாங்க. வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவம் வரும். அவங்க போகும்போது ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி நிப்பாட்டுவார். நீ என்னென்ன வேலை பார்த்த அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கேட்பாரு. ஃபியான்ஸுக்கு பேச ஆரம்பிக்கும். அது ஏதோ சொல்ல வர மாதிரி ஹீரோட மிரட்டுற மாதிரி வரும். ஹீரோக்கு சம்மக்கவும் வந்துடும். ஒன்று ஹீரோனை நிற்க வச்சுட்டு அதை என்ன பண்ணுவார், அவங்கள ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுவார். கூப்பிட்டோன்னே அவங்க எல்லாரும் அந்த ஃபியான்சி ஆள் தான் இந்த மாதிரி பிரச்சனைன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். கண்டுபிடிச்சோன்னே எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை போட்டு அடிக்க சொல்லிடுவார். அதை போட்டு எல்லாம் அடிப்பாங்க. ஒன்று ஹீரோனுக்கு இதை பார்க்க பாவமாக இருக்கும். அவளை வாயை கட்டி கூட்டு போங்க, அவள் வாய் இருக்கால தான் ஓவராக பேசுகிறான்னு சொல்லிட்டு வந்துருவார். ஹீரோ நீங்கள் வந்து ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளை எதுக்காக நம்ம அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீ எதுக்காக அவளை போய் நீ இறக்கப்படுறியா, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவள் தானேன்ற மாதிரி ஹீரோ கோவப்படுவார். அப்போ இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு யார்ட்டையும் நம்ம வந்து இப்படி நடந்துக்கக்கூடாது, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், நீ எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க மேலே நம்ம இறக்கமே படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். நான் வந்துட்டு எதுக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி அவளை பற்றி நான் வந்து நீ ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்க, நானே அதை பற்றிலாம் கவலைப்படல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். நீங்கள் கவலைப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோன்னு கேட்கவும், நான் எதுக்கு அவளை பற்றி கவலைப்படணும்னு ஹீரோ கேட்கவும், ஆமாம் அவங்க உங்கள் ஃபியான்சி, நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை வர திருப்பிப்பாங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எதுக்காக அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணீங்க முன்னாடியே அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்பாங்க. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான், அதெல்லாம் அப்படிலாம் சீரியஸாலாம் நீ எடுத்துக்காதுன்ற மாதிரி விளையாட்டுத்தனமாகவே சொல்லுவார். வேற யாராவது கல்யாணம் பண்ண விருப்பப்படுறீங்க
போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? ஆமா, நான் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண விருப்பப்படுறேன். அந்த பொண்ணு என் முன்னாடி தான் நிக்கிறா அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க அந்த விஷயத்த ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கும்போதே, இப்ப அவரோட அசிஸ்டன்ட் வந்துருவாரு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? அன்னைக்கு நைட் உங்க கூட இருந்த பொண்ண வந்து நாங்க கண்டுபிடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே நான் போகணும் அப்படின்ற மாரி ஹீரோ கிளம்புவாரு. உடனே ஹீரோயின் புடிச்சிட்டு நான் அத வந்து என்ன சொல்றேன்னா, "நீ வெயிட் பண்ணு. நான் அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அத வந்து உன்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன். இப்ப நான் அர்ஜென்ட்டா போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்புவாரு. ஆனா இந்த பையன் என்ன முட்டா பையன் மாரி இருக்கான். அன்னைக்கு நான் தான் அவன் கூட இருந்தது அந்த பொண்ணுன்றத சொல்லவே விட மாட்டேங்கிறான். வரட்டும் எங்கேயாவது சுத்திட்டு வரட்டும். அப்புறமா கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு மேல செம்ம கோவமா இருக்கும். இப்ப அவங்க நேரா அந்த பொண்ண புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, ஓங்கி அரன்னு அறைவாங்க. அரைஞ்சுட்டு ஏன்னா அவங்கள கூப்பிட்ட பிளான்ல தானே இவங்க லைஃபோட விளையாடுற மாரி அது பண்ணிடுச்சு. அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ எத்தனாவது அறை அப்படின்னு ஒண்ணா பக்கத்துல இருக்கவங்கள எண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப வில்லித்தனமா இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, இப்ப நீ ரொம்ப உன் கூட அவன் இருக்கான். அதாவது அந்த யங் மாஸ்டர் உன்ன லவ் பண்றான். உன் கூட சந்தோஷமா இருக்கான். உன்ன நல்லா பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்ப நீ என்ன சொன்னாலும் அது வேஸ்ட் தான். நாங்க 2 பேரும் விரும்புறோம்ன்றது உனக்கு தெரியுதுல்ல. எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது மூட்டி விடணும்னு நீ நினைக்காத. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன்? நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா, அம்மா இறந்த அன்னைக்கு திடீர்னு அவர் வந்தான். உன்ன வீட்டுக்கு கூட்டு வந்து அவன் பாட்டுக்கு வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? எதுக்காக அவன் அன்னைக்கு வந்தான்? அவன் எதுக்கு உன்ன வளர்க்கணும்? அப்படின்றதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? உடனே இந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணிடும்னா வந்து, அவங்கலாம் இறந்து போனது உனக்கு தெரியாதுல்ல. அவங்க இறந்து போனதுக்கு காரணமே அந்த யங் மாஸ்டர் தான். அவனால தான் அவங்க இறந்து போனாங்க. உனக்கு அந்த விஷயம் தெரியாம தான் அவன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இத நம்பலாமா? வேண்டாமான்னு அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். ஆனாலும் அவள இழுத்துட்டு போங்க. அவ ரொம்ப தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லவும், அவள இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிரும். ஆனாலும் அது ஒரு மாரி பைத்தியம் மாரி சிரிக்க ஆரம்பிச்சிரும். ஹீரோயினுக்கு ஒரே யோசனையா வந்துட்டு இருக்கும். சொல்லிட்டு அவ சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பெட்டிய வரும்போது தூக்கிட்டு வந்தாங்களா, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இதுல எதுவுமே வந்து உருப்படியான எந்த லெட்டருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்களா, இப்ப ஹீரோ கதவ தொறந்துட்டு வரும்போது உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அவர்கிட்ட வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த லெட்டர் எடுத்து காட்டுவாங்க. காட்டும்போது ஹீரோ வந்துட்டு, என் பேரண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, உன் பேரண்ட்ஸ் இறந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோயின் கேட்பாங்க, அவங்க இறந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா? அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரா உண்மைய சொல்லிடுவாரு. அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோனோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஆனா ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரரா இருந்திருப்பாரு. அவரோட வீட்ல தான் ஹீரோனோட அப்பா, அம்மா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்க வந்து தனியா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோனோட அப்பா வந்து பிசினஸ் பண்ண போயிருப்பாரு. இந்த நேரத்துல அவர் நம்பிக்கையான ஒருத்தர் வந்து ஹீரோட வீட்ல இருந்து வெளியேறின உடனே, ஹீரோவோட ஃபேமிலி இருக்குல்ல, அங்க வந்து ரொம்ப வசதியானவங்க தானே, அவங்க கூடயே இருந்தவங்க அவங்கள அட்டாக் பண்ற மாரி இருந்திருப்பாங்க. இது ஹீரோனோட அப்பா, அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோவ காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும் அதெல்லாம். அப்ப அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோ வந்து அப்ப கொஞ்சம் சின்ன பையனா தானே இருப்பாரு, ஒரு வயசு பையனா. அந்த பையன வந்து ஹீரோயின காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அங்க எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டு, அவருக்கு ஒரு மாதிரி அவர் கடைசி டைம் அவருக்கு வந்துரும். எல்லாரும் அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்ப ஹீரோ ரொம்ப பதறி போயிருவாரு. அங்கிள், அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பதற போம்போது, எனக்கு உடனடியா வந்துட்டு எனக்கு சொத்து பத்திரம் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோ அதெல்லாம் ரெடி பண்ணி குடுப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபிங்கர மட்டும் வைக்காம மொத்த ஃபிங்கரையுமே அவர் வந்து பதிவு பண்ற மாரி பதிவு பண்ணிடுவாரு. இந்த மாதிரி என் பொண்ண நீங்க தான் பார்த்துக்கணும். என் சொத்து எது எல்லாத்துக்கும் நீங்க தான் வந்து பொறுப்பு அப்படின்ற மாரிலாம் அவரு குடுத்துருப்பாரு. அதுலதுக்கு அப்புறமா தான் வந்து ஹீரோயின வந்துட்டு யாரும் இல்லன்றது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். தனக்காக தான் குடும்பத்து விசுவாசமா இருந்ததுக்காக. ஏன்னா, அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோனோட அப்பா, அம்மா எதுக்காக இங்க வந்திருப்பாங்கன்னா, 20வது பிறந்த நாளா இருக்கும். அந்த பிறந்தநாள் ஃபங்ஷனுக்கு வந்திருக்கும்போது தான், அவரு ஹீரோவ காப்பாத்தணுன்ற பேர்ல தான் எல்லாரோடையும் அட்டாக் பண்ணி அந்த ஃபைட் நடக்கும்போது அவர் இறந்தே போயிருப்பாரு. அப்ப இறந்து போறதுக்குள்ள ஹீரோயின வந்துட்டு, நீங்க வந்து பொறுப்பா என் பொண்ண வந்து வளர்க்கணும். அவர வந்து நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் வந்துட்டு நான் அத வந்து இப்ப வரைக்கும் அந்த ப்ராமிஸ காப்பாத்தணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்து இது பண்ணேன். இதுதான் நடந்த உண்மை. வேற எதுவுமே இல்ல. என்ன காப்பாத்துறதுக்காக தான் அவர் இறந்து போனாரு. அதனால தான் எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் இத கேட்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவாங்க. வந்துட்டு இத்தன வருஷமா அவரு என்ன பார்த்துக்கிட்டாரு. அவர நான் இந்த அளவுக்கு நேசிச்சுட்டேன். இப்ப இவரால தான் எங்க அப்பா, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியும்போது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோ பத்தின விஷயங்கள வந்து சொல்லுவாங்க. அவர் உங்கள பார்த்துக்கிட்டதெல்லாம் உண்மைதான். உங்க மேல பிரியமானது உண்மைதான். அவர் இத்தன வருஷமா அவர் எவ்வளோ கில்ட்டியா அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு டைரி பூராவுமே ஹீரோ வந்து எழுதி வச்சிருப்பாரு. அந்த டைரிய கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுக்கும்போது, அவங்க மனசால ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அவர் வேணும்னே செய்யல. அவர காப்பாத்துறதுக்காக தான் அப்பா, அம்மா இறந்து போயிருக்காங்க. ஆனா அந்த கில்ட்டினஸ்லயே அவர் இவ்வளோ நாளா இருந்திருக்காரு. என் மேல அவருக்கு பிரியம் இருந்திருக்கு. அது லவ்வாவும் மாறியிருக்கு அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிரும். உன்ன ஹீரோவ பார்க்கறதுக்காக அவங்க வருவாங்க. இப்ப ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஹீரோயின ஃபேஸ் பண்றதுக்கு. அவங்க வந்துட்டு நான் உன்ன நம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. பேசி முடிச்சோனே ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு நைட்டு உங்க கூட இருந்தது நான் தான்ற மாரி சொல்லிடுவாங்க. ஹீரோ அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு வேற சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஃபைனலா இவங்க 2 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்படிதான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.